வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறை பாலிசி நோட்ஸ் 2025-26 இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் கல்விக்கான நிதியுதவியே அடிப்படை என்பதை உணர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சமூகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையுடைய மேம்பாட்டிற்கும் கல்விக்கான நிதியுதவி அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை மேற்கோள் உரையாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கலைஞர் உரையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் சொல்ல வேண்டியவற்றை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. எனது இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னது அப்படின்னா, நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்கிறத எளிய முறையில் அவங்களுடைய மனசில் பதிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்ல வேண்டியவற்றை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்து அறிவதே அறிவுடைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு 2025-26 ஆண்டிற்கான பள்ளி கல்வித்துறையின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 46,767 கோடி ரூபாய் மானியமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியமாக பார்க்கும்போது ரூபாய் 46,766.68 கோடி ரூபாய் மானியமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பள்ளி கல்வித்துறைக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய சாதனைகள் பற்றி பார்க்கலாம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15, 2022 செப்டம்பர் 15, 2022 அன்று அரசு தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தொடங்கப்பட்டது. ஓகேவா? 15/9/2022 இது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இப்போ விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 34,987 பள்ளிகளில் 17.53 லட்சம் மாணவர்கள் பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநில திட்டக்குழு அறிக்கையின்படி மாணவர்களுடைய வருகை நேரமின்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநில திட்டக்குழு அறிக்கை சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் சீக்கிரமாக பள்ளிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 90% அதிகமான குழந்தைகளிடம் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 90% அதிகமான குழந்தைகளிடம் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கனடா, இங்கிலாந்து மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் இத்திட்டத்தை பின்பற்ற திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இது என்னது அப்படின்னா, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். பேரரசர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஓகேவா? என்னுடைய உள்கட்டமைப்பு என்னென்னா, இத்திட்டத்தின் கீழ் 3,527.50 கோடி செலவில் 8,370 வகுப்பறைகள், அதுக்கப்புறம் 52 ஆய்வகங்கள், அதுக்கப்புறம் 184 கழிவறைகள் இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே விடுதிகள் கட்டப்பட்டு முதலமைச்சரால் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழே 4,412 வகுப்பறைகளும் 105 ஆய்வகங்களும் கட்டப்பட்டு வந்திருக்கு. தற்போது நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். அடுத்த திட்டம் என்னதுன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகே, அடுத்தது என்னுடைய இலக்குன்னு பார்த்திங்கன்னா, 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதிற்கு உட்பட்ட, அதாவது 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் அடிப்படை கணிதம் மற்றும்
எழுத்து அறிவை வந்து பெறுதல் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகேவா? எண்ணும் எழுத்தும் திட்டம்னா எந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னா 2025ஆம் ஆண்டிற்குள்ளே 8 வயதிற்குட்பட்ட 1 முதல் 8 வயது அப்படின்னா 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்கு வந்து அடிப்படை கணிதம் மற்றும் எழுத்தறிவை வந்து பெறுதல் தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இது வந்து 2023-24 2023-24 வந்து 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 414.41 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு 37,767 பள்ளிகளைச் சேர்ந்த 25.08 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அறிவுசார் குறைபாடு உடைய 36,481 குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அப்புறம் சிறப்பு பயிற்சி புத்தகங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம். அடுத்த திட்டம் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இதில் வந்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா COVID-19 பெருந்தொற்றால் ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்ய அக்டோபர் 27 அக்டோபர் 27, 2021 அன்று தொடங்கப்பட்டது. இது இல்லம் தேடி கல்வி திட்டம். அக்டோபர் 27, 2021 1.65 லட்சம் தன்னார்வலர்கள் மூலம் கற்றல் இழப்பில் 25% வந்து மீட்கப்பட்டுள்ளதாக கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வு வந்து உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ரூபாய் 660.35 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 95.97 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எப்போ அப்படின்னா டிசம்பர் 19, 2022 அன்று தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் பெருநிறுவனங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்புடன் ரூபாய் 658.67 லட்சம் கோடி நிதி மற்றும் பொருட்கள் திரட்டப்பட்டு 11,590 பள்ளிகள் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதன் கீழ் 633 புதிய கழிவறைகள் கட்டப்பட்டு 467 கழிவறைகள் பழுது பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி உதவித்தொகை மற்றும் திறனாய்வு தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து எது அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சருடைய திறனாய்வு தேர்வு. இது வந்து எந்த வகுப்பு அப்படின்னா அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து +1 மற்றும் +2 படிப்பிற்காக ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுக்குவாங்க. மாதம் ரூபாய் 1000 வீதம் 10 மாதங்களுக்கு 10,000. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு. அப்படின்னா எந்த வகுப்பு அப்படின்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தமிழ் இலக்கிய திறனை மேம்படுத்த ஆண்டுதோறும் 1500 மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய திறனை மேம்படுத்த எவ்வளோ அப்படின்னா மாதம் வந்து எவ்வளோ 1500 மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய். இதுவும் 2 ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. மேலும் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி கன்னியாகுமரியில் ரூபாய் 40 லட்சம் செலவில் திருக்குறள் மாணவர் மாநாடு. இங்கே கன்னியாகுமரியில் 40 லட்சம் செலவில் திருக்குறள் மாணவர் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கன்னியாகுமரியில். அது இல்லாமல் ஊரக மாணவர் திறனாய்வு அப்படின்ற ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஊரக மாணவர் திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் இந்த ட்ரஸ்ட்ன்றது. ஓகேவா? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 100 பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதில் 50 பேர் வந்து மாணவர்கள், 50 பேர் மாணவிகள். ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். 4 ஆண்டுகளுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டு அந்த தேர்வின் மூலமாக 4 ஆண்டுகளுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம்
அடுத்தது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு தொகை தேர்வு NMMS அப்படின்னா தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு. இது வந்து எந்த வகுப்பு அப்படின்னா 8ஆம் வகுப்பில் வந்து 55% மதிப்பெண் பெற்ற பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் எவ்வளோ அப்படின்னா 12,000 ரூபாய் கொடுக்குறது. 8ஆம் வகுப்பில் 55% மதிப்பெண் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் வந்து நலிவடைஞ்ச மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 12,000 கொடுக்குறது தான் இந்த NMMS. இதில் வந்து தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் 6,695 மாணவர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற முக்கிய புள்ளி விவரங்கள் மற்றும் திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். வானவில் மன்றம். இந்த வானவில் மன்றம் யாருக்காக அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் திட்டம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் திட்டம் தான் இந்த வானவில் மன்றம். இதுக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னா 30.69 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 33.50 லட்சம். அதுக்கப்புறம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம். அரசு பள்ளி மாணவர்களில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 47%லிருந்து 74 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 47 திருப்பி போட்டிங்கன்னா 74 உயர்ந்துள்ளது. இது தேசிய சராசரியை விட தேசிய சராசரியை விட 28% விட 46% வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சராசரியான 28% விட 46% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஐடி சென்னை மூலம் 363 அரசு பள்ளி மாணவர்களில் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பை தொடர்ந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலை திருவிழா மற்றும் சர்வதேச சுற்றுலா. பள்ளி அளவில் 1,15,48,000 ஓகேவா. பள்ளி அளவில் 1,15,48,000 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநில அளவில் கலையரசி பட்டம் வென்ற 323 மாணவர்கள் மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சர்வதேச கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர் உதவி எண் 14417 ஓகேவா 14417. மாணவர்களுக்கான கல்வி ஆதரவு மற்றும் மனநல எதுக்காக அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து கல்வி ஆதரவு அதுக்கப்புறம் மனநல ஆலோசனைகளை வழங்குறதுக்காக இந்த மாணவர் உதவி எண் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 4.1 கோடி. வரவு செலவு திட்டத்தில் வந்து எவ்வளோ நிதி அப்படின்னா 4.1 கோடி ஓகேவா. தற்காப்பு கலைப்பயிற்சி இது வந்து 13,208 பள்ளிகளில் இந்த தற்காப்பு கலைப்பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. சுமார் 13 லட்சம் மாணவிகளுக்கு கராத்தே, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளில் பயிற்சி அளிக்க எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 19.81 லட்சம் கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கனவு என்ன இது அப்படின்னா கனவு ஆசிரியர் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 380 ஆசிரியர்களில் 55 ஆசிரியர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். கனவு ஆசிரியர் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 380 ஆசிரியர்களில் 55 ஆசிரியர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இயக்கங்கள் சார்ந்த முக்கிய தகவல்கள் பார்க்கலாம். தனியார் பள்ளிகள் இயக்ககம் அப்படின்னா 2006ஆம் ஆண்டு எந்த ஆண்டு 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டத்தின் படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. சுயநிதி தமிழ் வழி பள்ளி மாணவர்களின் நலனுக்காக 2024-25ஆம் ஆண்டில் ரூபாய் 3.33 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சு 49,498 மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஓகேவா. அடுத்தது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் SCERT. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் நாகரிகம் மற்றும் தொல்லியல் தளங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த 2000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6 நாட்கள் தொல்லியல் பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. ரெண்டாவது காது கேளாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக அணுகக்கூடிய டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு அவங்கள வந்து இந்த TNSE ஹூல்ஸ் அந்த கவர்மெண்ட் இணையதளத்தில் வந்து பதிவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு
தேர்வுகள் இயக்ககம். அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்னா மிக்ஜாம் மற்றும் பெங்கல் புயல்களால் மதிப்பெண் சான்றிதழ்களை இழந்த 6614 மாணவர்களுக்கு கட்டணமின்றி நகல் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தமிழ் வழியில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டண விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் அப்படின்னா 2021-22 முதல் 24-25 வரை ரூபாய் 39.21 லட்சம் கோடி செலவில் 20 லட்சம் புதிய கற்போர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அதனுடைய காலம் எவ்வளோ அப்படின்னா 2022லேருந்து 27 வரைக்கும். மத்திய அரசு 40%, மாநில அரசு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி பங்கீட்டில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். அடுத்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் TRB 1987ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுவரை 1,72,793 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த QBMS அப்படின்னா என்னதுன்னா கொஸ்டின் பேங்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மற்றும் AI பெனிமினி அப்படின்ற மென்பொருளும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது நூலக இயக்ககம் அப்படின்னு என்னதுன்னா தமிழகத்தில் மொத்தம் 4681 நூலகங்கள் செயல்படுகின்றன. மதுரையில் ரூபாய் 218.19 கோடி செலவில் 3,64,521 புத்தகங்களுடன் சர்வதேச தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில். அடுத்தது கோயம்புத்தூரில் 300 கோடி மதிப்பீட்டில் தந்தை பெரியார் பிரம்மாண்ட நூலகம். அப்போ தந்தை பெரியார் நூலகம் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில். திருச்சியில் 290 கோடி மதிப்பீட்டில் அறிவகம் மற்றும் நூலக வளாகம் இருக்குது. அடுத்தது சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி ஓகேவா 2023 முதல் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டு 64 நாடுகளுடன் 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம் ஜூலை 2, 2024 முதல் நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 8 கீழ் பதிவு செய்யப்பட்டு இந்த செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். ஓகேவா? எப்போ 2024 முதல். முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் மூலம் மருத்துவ மற்றும் பொறியியல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 139 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் 68 புத்தகங்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ பிற மொழிகள் அப்படின்னா திசைதோறும் திராவிடம். முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் நூல்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெரியாரின் சிந்தனைகள் 21 என்னதுன்னா இந்திய மற்றும் சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 20 புத்தகங்களாக எத்தனை சிந்தனை புத்தகங்கள்னு 21 20 புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். பள்ளி கல்வித்துறை 2025-26 பாலிசி நோட்ஸு பார்க்கலாம். ஓகேவா? திருக்குறள் எந்த திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்னா என் பொருளவாக செல்ல சொல்லி தன் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதாவது நம்ம சொல்கிறத தெளிவாக சொல்லணும், கேட்பவருடைய மனதில் பதிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுடைய மீனிங்கு. நிதி ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னா பள்ளிக்கல்விக்காக 2025-26 46,767 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2022 செப்டம்பர் 15. இது ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் தான் இருந்தது. அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்டவணையின்படி எத்தனை பயனாளிகள்னால் 20.67 லட்சம் பயனாளிகள். அதுக்கப்புறம்
இந்த மாநில திட்டக்குழுவுடைய அறிக்கையின்படி இந்த காலை உணவு திட்டத்தினால 90% குழந்தைகள் வந்து நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மாணவர்களுடைய வருகை நேரமின்மை வந்து குறைஞ்சிருக்கு. நம்மளை ஃபாலோ பண்ணி கனடா, இங்கிலாந்து, தெலுங்கானா மாநிலங்களிலும் காலை உணவு திட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது வந்து உள்கட்டமைப்பு பள்ளி கல்லூரிகளில் வந்து உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ கோடினா 3527 கோடி செலவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிவறைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தற்போது வந்து எவ்வளோ கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 1000 கோடி ரூபாய். அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2025க்குள்ள அடிப்படை கணிதம் மற்றும் எழுத்தறிவு வந்து பெறுதல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதே வந்து 2023-24 வந்து 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 414.41 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ மாணவர்கள்னால் 25.08 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து 36,481 குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சி மற்றும் புத்தகங்கள் வந்து வழங்கியிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி எதுக்காக அப்படின்னா, அந்த கோவிட்-19 காலத்தில் வந்து கற்றல் இழப்பை சரி செய்கிறதுக்காக அக்டோபர் 27, 2021 அன்னைக்கு தொடங்கப்பட்டது தான் இந்த இல்லம் தேடி கல்வி. இதில் வந்து 1.65 லட்சம் தன்னார்வலர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதனால கற்றல் இழப்பில் வந்து 25% மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னது யாருன்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம். ஓகேவா? இதில் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னா 95.97 லட்சம். ஓகேவா? அடுத்தது நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி. இது வந்து எப்போ அப்படின்னா டிசம்பர் 19, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் அப்படின்னா பெருநிறுவனங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்புடன் வந்து இந்த நம்ம ஊர் பள்ளி வந்து செயல்பட்டு வருது. ஓகேவா? அடுத்தது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பள்ளிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திறனாய்வு தேர்வு. இது வந்து யாருக்காக அப்படின்னா 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுடைய +1 மற்றும் +2க்கு வந்து ஆண்டுக்கு வந்து 10,000 ரூபாய் தரது. 10 மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் தரது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சருடைய திறனாய்வு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய திறனாய்வு அது வந்து எதுக்காக அப்படின்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தமிழ் இலக்கிய திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக எத்தனை மாணவர்களுக்கு அப்படின்னா 1500 மாணவர்களுக்கு மாதம் வந்து 1500 ரூபாய் 2 வருஷத்துக்கு கொடுக்குறது. இது இந்த தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வுனா எத்தனாவது வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை வந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி கன்னியாகுமரியில் எத்தனை லட்சம்னா 40 லட்சம் செலவில் திருக்குறள் மாணவர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. ஊரக மாணவர் ட்ரஸ்ட் வந்து யாருக்காக அப்படின்னா ஊரக மாணவர் திறனாய்வு தேர்வு யாருக்காக அப்படின்னா 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை பேருன்னா 100 பேர். அதில் வந்து 50 பேர் வந்து பெண்கள், 50 பேர்கள் வந்து ஆண்கள். ஓகேவா? ஆண்டுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது, 4 ஆண்டுகளுக்கு கொடுக்கறது இந்த திட்டத்தின் கீழே. ஓகேவா? அடுத்தது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு NMMS. இது எதுக்காகனா இது வந்து யாருக்காக அப்படின்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. 8ஆம் வகுப்பில் வந்து 55% மார்க் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக. ஓகேவா? பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறது. மாதம் வந்து 1000 ரூபாய் வீதம் 12,000 ரூபாய் கொடுக்குறது. இந்த தேர்வில் வந்து வின் பண்ணவங்களுக்கு 12,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை மாணவர்கள் அப்படின்னா 6,695. ஓகேவா? மற்ற இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவில் மன்றம் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய அறிவியல் சிந்தனை வளர்க்குறதுக்கு இந்த வானவில் மன்றம் அறிவியல் சிந்தனை வளர்க்கும் திட்டம். நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.69 கோடி ஒதுக்கீட்டில் நிதியுதவி பண்ணியிருக்காங்க. எத்தனை மாணவர்கள் அப்படின்னா 33.50 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது.
அதாவது அரசு பள்ளி மாணவர்களில் வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து எத்தனை பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு அப்படின்னா 47லேருந்து 74 உயர்ந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது இது வந்து தேசிய சராசரி எவ்வளோன்னா 28% விட 46% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஐடி சென்னையில் வந்து 363 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பிஎஸ் டேட்டா சயின்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்ற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளிகளில் வந்து கலைத்திருவிழா அப்புறம் சர்வதேச சுற்றுலா எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து எத்தனை மாணவர்கள்னால் 1,15,48,000 மாணவர்கள் வந்து பங்கேற்பு. ஓகேவா. இதில் வந்து மாநில அளவில் வின் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பட்டங்கள்னால் கலையரசன் கலையரசி போன்ற பட்டங்கள் வாங்கிக்கிட்டு மொத்தம் வந்து 323 மாணவர்கள் வந்து மலேசியா ஜப்பான் போன்ற சர்வதேச கல்வி சுற்றுலா வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது மாணவர்களுக்கான உதவி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14417. இது வந்து எதுக்காக அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து கல்வி ஆதரவு மற்றும் மனநல ஆலோசனைகளை வழங்குறதுக்காக. இதில் மொத்தம் எவ்வளோ கோடினா 4.1 கோடி ரூபாய் செலவு வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. தற்காப்பு கலை பயிற்சி வந்து 13,208 பள்ளிகளில் 13 லட்சம் மாணவிகளுக்கு கராத்தே சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் வந்து சொல்லித்தர போகிறாங்க. அதுக்காக நிதி வந்து எவ்வளோ அப்படின்னா 19.81 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்காக கனவு ஆசிரியர் மொத்தம் வந்து ஒரு 380 ஆசிரியர்களில் 55 ஆசிரியர்கள் வந்து பிரான்ஸ் நாட்டிற்கு கல்வி சுற்றுலா வந்து அழைத்து செல்லப்பட உள்ளார்கள். ஓகேவா. அடுத்தது தனியார் பள்ளி இயக்ககம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2006லேருந்து தமிழ்நாடு கல்வி கற்றல் சட்டத்தின்படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வந்து கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. சுயநிதி தமிழ் வழி பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக 2024-25ஆம் ஆண்டில் 3.33 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இதில் வந்து தமிழ் நாகரிகம் மற்றும் தொல்லியல் தளங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த 2000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6 நாட்கள் தொல்லியல் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காது கேளாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக அணுகக்கூடிய டிஜிட்டல் பாட புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு தேர்வு இயக்ககம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னா இந்த மிக்ஜாம் அப்புறம் பெங்கால் புயலால் மார்க் ஷீட்டை இழந்த அந்த மாணவர்களுக்கு வந்து கட்டணமின்றி இந்த மார்க் ஷீட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வயது வந்தோர் கல்வி இயக்க வந்து என்னது அப்படின்னா 2021-22 முதல் 24-25 வரைக்கும் 39.21 கோடி செலவில் எத்தனை லட்சம்னா 20 லட்சம் புதிய கற்போர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துடைய காலம் கேட்பாங்க 2022-27. மத்திய மாநில அரசு நிதி பகிர்வு அப்படின்னா 60% வந்து மத்திய அரசும் மாநில அரசு வந்து 40% கொடுக்குறாங்க. அடுத்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் எந்த வருஷம்னா 1987. ஓகேவா. 1,72,793 ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. இதுக்கு வந்து என்னென்ன மென்பொருள் கொடுத்துருக்காங்கன்னா QBMSம் AI பேனினி அந்த மென்பொருளும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பொது நூலக இயக்ககம் தமிழகத்தில் மொத்தம் வந்து எத்தனை நூலகங்கள் இருக்குன்னா 4,681 நூலகங்கள் வந்து இருக்குது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோயம்புத்தூரில் அப்படின்னா தந்தை பெரியார் நூற்றாண்டு நூலகம், திருச்சிராப்பள்ளியில் அறிவகம் மற்றும் நூலக வளாகம் இருக்குது. சென்னையில் வந்து சர்வதேச புத்தக கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்கு 2023 முதல். இதில் வந்து 6 கோடி மதிப்பீட்டில் அந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. 2025 வந்து 64 நாடுகளுடன் 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணியகம் இந்த நிறுவனங்கள் சட்டம் எப்போ அப்படின்னா இந்த 2/7/2024 கொண்டு வரப்பட்ட நிறுவன சட்டம் 2013 பிரிவு 8 கீழே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் மூலமாக மருத்துவ மற்றும் பொறியியல் புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அதன்படி 139 புத்தகங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே திசைதோறும் திராவிடம் அப்படின்னா பிற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகங்கள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 68. அடுத்தது பெரியாருடைய சிந்தனைகள் 21 வந்து இந்திய மற்றும் சர்வதேச மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு 20 புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.